இந்து தர்மத்தில் பழக்காலம் தொட்டே கடைபிடிக்கப்படும் பண்டிகைகளுள் ஒன்றுதான் தைப்பூசம். முருகப்பெருமானுக்கு உகந்த ஆடி கிருத்திகை, சஷ்டி, பங்குனி உத்திரம் என எண்ணற்ற பண்டிகைகள் வந்தாலும் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம் முருகனுக்கு மிக உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. மயில் நடனார் சரவணனே, உன் புகழ் நான் பாட சிந்தையும் மகிழ்ந்தேற, ஆறுமுகனார் என்னை காப்பாயே. இந்நாளில் பக்தர்கள் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் பெறுவதுடன் வழக்குகளில் இருந்து விடுபடுவதுடன் சத்ரு சம்ஹாரங்கள் குறையும் என்பது உண்மை. ஏன் இந்நாளானது முருகனுக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது? காரணம் என்ன பார்க்கலாம். முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன், முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன், தேவாதி தேவன் அழகான வேலன். நவக்கிரகங்களில் சூரியன் சிவாம்சத்தை கொண்டவராகவும் சந்திரன் சக்தியின் அம்சத்தை கொண்டவர்களாக கருதப்படுகிறது. இதில் சூரியன் தை மாதத்தில் தன் வட திசை பயணத்தை தொடங்குகிறார். இதை உத்தராயண புண்ணிய காலம் என்பர். இந்த மாதத்தில் சூரியன் மகர ராசியிலும் சந்திரன் கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறார். மகரத்தில் இருக்கும் சூரியனும் கடகத்தில் இருக்கும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பலத்தோடு பார்த்து கொள்வதை கைலாயத்தில் பார்வதி தேவி அன்புடன் சிவபெருமானை தன் கடைக்கண்ணால் பார்ப்பதாகவும் அதனால் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது மார்கழி திருவாதிரையில் இறைவன் தனித்து ஆடுகிறார், தைப்பூச நாளில் சிவ பார்வதியுடன் இணைந்து ஆடுவதாக சொல்லப்படுகிறது. இருவரும் ஆனந்தமாக இருக்கும் சமயம் பக்தர்கள் இறைவனிடத்தில் வேண்டியது கிடைக்கும் என்பதால் இந்நாளில் சிவத்தலத்திற்கு சென்று சிவனையும் பார்வதி தேவியையும் வழிபடலாம். அம்மையப்பனுக்கு உகந்த நாள் தனக்கும் உகந்த நாளாக கந்தன் கருதவே தைப்பூசம் முருகனுக்கு உரிய நாளாக மாறியது. கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் அனைத்தும் தமிழகத்திலேயே இருப்பதால் தைப்பூசம், மாசிமகம், சூரசம்ஹாரம், ஆடி கிருத்திகை போன்ற முருகனுக்கு உகந்த நாளன்று உலகமெங்கும் உள்ள லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் அறுபடை வீட்டிற்கு வந்து முருகனை தரிசனம் செய்வார்கள். இதில் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் நாளில் வரும் தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள். அன்று அனைத்து முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடந்தாலும் பழனியில் தைப்பூசமானது மிக சிறப்பாக கொண்டாடப்படும். பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தும் பொருட்டு பால் காவடி, பன்னீர் காவடி எடுத்தும் பல வாரங்கள் விரதமிருந்து பாத யாத்திரை வந்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். இப்படி அனைத்து பக்தர்களாலும் போற்றி வணங்கக்கூடிய முருகனுக்குத்தான் எத்தனை பெயர்கள். ஒவ்வொரு பக்தர்களும் தங்களுக்கு பிடித்த பெயர்களால் முருகனை அழைத்தால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய கந்தனின் பெயர்களையும் அதற்கான காரணத்தையும் பார்க்கலாம். கந்தன் என்றால் பகைவர்களை அழிப்பவன், குமரன் என்றால் இளமை மாறாதவன், கார்த்திகேயன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன், சரவணன் நாணல் பொருட்கள் நிறைந்த சரவண பொய்கையில் அவதரித்தவன், வேலன் கையில் வேலேந்தியவன், முத்தையன் முத்து போன்ற அழகியவன், முருகன் முருகு என்றால் அழகு, இளமை, நறுமணம் என்ற பொருளும் உண்டு. சுப்பிரமணியன் மேன்மையான பிரகாசத்தை கொண்டவன், விசாகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவன், சுவாமிநாதன் தனது தந்தை சிவபெருமானுக்கே ஓங்கார மந்திரத்தின் பொருளை உபதேசித்தவன். அறுபடை வீடுகளோடு தொடர்புடைய பெயர்கள்: தண்டாயுதபாணி கையில் தண்டு ஏந்தியவன்,
பழனி. செந்தில்நாதன் திருச்செந்தூரில் எழுந்தருளி உள்ளவன். ஆறுமுகன் சண்முகன் ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த 6 தீப்பொறிகளால் உருவான 6 முகங்களை உடையவன் என்றும், இதை தவிர வடிவேலன், கதிர்வேலன், மயில்வாகனன், சேனாதிபதி, குகன், பாலசுப்பிரமணியன் மற்றும் சிவகுமரன் என்று எத்தனையோ பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டாலும் முருகன் ஒருவனே. அவனே அனைத்திற்கும் தலைவன் என்று தமிழ் கடவுளான முருகனை பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். ஆன்மீக பூமியான இந்தியாவை மட்டுமல்லாமல் இந்தியாவை தாண்டி மலேசியா, பத்துமலை, சிங்கப்பூர், இலங்கை, மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் தைப்பூசம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோயிலில் கொண்டாடப்படும் தைப்பூச விழா உலக புகழ் பெற்றது. சரி, தைப்பூசத்தில் எப்படி விரதம் இருக்கலாம்? பொதுவாக தைப்பூசத்திற்கு 10 அல்லது 15 நாட்களுக்கு முன்பே காப்பு கட்டுதல் விரதத்தை தொடங்குவார்கள். இயலாதவர்கள் தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் தொடங்கி பூசத்தன்று விரதத்தை நிறைவு செய்வார்கள். விரதத்தின் போது உணவு முறை முக்கியமான ஒன்று. விரத காலத்தில் முழுமையாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை மட்டும் உணவு உண்டு மற்ற நேரங்களில் பால், பழங்கள் உட்கொள்வது சிறப்பு. மது மற்றும் புகையிலை போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விரதம் இருக்கும் நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி ஓம் சரவணபவ அல்லது கந்தசஷ்டி கவசம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்து முருகனை வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபடுவதால் மனதிற்கு அமைதியும் அருளும் கிடைக்கும். முடிந்தால் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. இக்காலங்களில் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதுடன் தூய்மையான எண்ணத்துடன் பொய் பேசுவதை தவிர்த்து கோபத்தை குறைத்து கொண்டு பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது நலம். இப்படி கடுமையான விரதம் இருந்து தைப்பூசத்தன்று மாலை முருகனை தரிசித்து பின் எளிமையான உணவுடன் விரதத்தை பூர்த்தி செய்யலாம். உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் அல்லது முதியவர்கள் எங்களால் விரதம் இருப்பது கடினம் என்றால் அவர்கள் ஒருவேளை உணவுடன் பால், பழங்கள் அல்லது கஞ்சி எடுத்துக்கொண்டு எளிய முறையில் மனதார முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம். இப்படி விரதம் இருந்து முருகனை வழிபட நினைத்ததை நிச்சயம் பெறலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் தைப்பூசம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது பழனிதான். தைப்பூசத்தை முன்னிட்டு இங்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும். லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரையாக வருவது இத்தலத்தின் சிறப்பு. கடற்கரை ஓரம் அமைந்துள்ள திருச்செந்தூரில் தைப்பூசத்தன்று முருகனுக்கு விசேஷ அபிஷேகங்களும் தேரோட்டமும் நடைபெறும். மேலும் மற்ற 4 படி வீடுகளான சுவாமிமலை, திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை ஆகிய தலங்களில் முருகனுக்கு காவடி எடுப்பதுடன் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெறும். இதை தவிர சென்னையில் புகழ்பெற்ற வடபழனி முருகன் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலிலும், சென்னையை அடுத்துள்ள குன்றத்தூர் முருகன் கோயில் மற்றும் கோவை மருதமலை முருகன் கோயிலிலும் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படும். மலேசியாவில் அமைந்துள்ள பத்துமலை முருகன் கோயிலிலும் சிங்கப்பூர் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயிலிலும் பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். இதெல்லாம் சரி, முருகப்பெருமானுக்கு உகந்த மற்றும் அவருக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்கள் என்னென்ன தெரியுமா? முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக கருதப்படுவது தேனும் தினை மாவும் தான். இன்று அவருக்கு படைப்பது மிகவும் விசேஷமானது. இதை தவிர கனிந்த வாழைப்பழம், வெல்லம், கற்கண்டு, நெய் மற்றும் தேன் கலந்து செய்யப்படும் பஞ்சாமிர்தம், கந்தரப்பம்,
வடை, சர்க்கரை பொங்கல், பாயாசங்கள், பழங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்தது என்பதால் இத்தகைய பதார்த்தங்களை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். தைப்பூசம் முருகனுக்கு மட்டுமல்லாமல் வள்ளலார் என்று சொல்லப்படும் ராமலிங்க அடிகளார் ஜோதி தரிசனத்துடன் ஐக்கியமான தினமும் தைப்பூசம்தான். இந்நாளில் வடலூர் ஞான சபையில் ஜோதி தரிசனம் காண்பது பக்தர்களிடையே புனிதத்துவமாக காணப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூசத்தன்று முருகனின் நாமம் கவசம் சொல்லி முருகனின் அருளை பெறுவோமாக. ஓம் பாலசுப்ரமண்யா மகாதேவி புத்ரா